வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகாபெரியவாளை பார்த்து ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறா. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஒரு நல்ல வசனத்தை ஏதோ பெரிய பெரிய காரியங்களுக்கு தான் தம்பட்டம் அடிச்சுட்டு செஞ்சு காட்ட வேணும் அப்படின்றது இல்லை. யாருக்குமே தெரியாம நாம செய்யற நல்லதை தான் உண்மையிலேயே பகவான் அங்கீகரிக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் மகாபெரியவா சில பாரிஷதர்களுடன் ஸ்ரீமடத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தார். நல்ல வெயில் நேரம். சற்று தள்ளி ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் நின்று கொண்டிருந்தார். ஒரு சின்ன பெண் குழந்தை அந்த ஐஸ்கிரீம்காரரிடம் எனக்கு ஒரு கப் ஐஸ் என்றாள். ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு அவரிடம் காசை நீட்டியது அந்த பிஞ்சு குழந்தை. மிகுந்த ஆவலோடு அந்த கப்பை திறந்து குட்டி ஸ்பூனால் ஐஸ்கிரீமை நாக்கில் தடவி கொள்ள ஆரம்பித்த போதுதான் மகாபெரியவா அங்கே நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள் அந்த குழந்தை. தாத்தா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? துளி கூட விகல்பமே இல்லாமல் தன் கையில் இருந்த ஸ்பூனையும் கப்பையும் மகாபெரியவாளிடம் நீட்டினாள் அந்த குழந்தை. நம்ம குழந்தை தானே, மகா குழந்தையாச்சே. சிரித்து கொண்டே, அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னார் மகாபெரியவா. என்ன தாத்தா நீங்க, கொஞ்சூண்டு சாப்பிடுங்கோ. கல்மிஷம் இல்லாத அந்த குழந்தையின் முகம் சுண்டி விட்டது. தாங்குவாரா தாயுமான சுவாமி? நான் எனக்குத்தான் ஐஸ்கிரீம் வேண்டான்னே, நான் சொல்ற வேற 2 குழந்தைகளுக்கு வாங்கி தரியா என்றார் மகாபெரியவா. ஓ தரேனே என்று சந்தோஷமாக கத்தினாள் அந்த குழந்தை. அங்கே ஸ்ரீமடத்தின் வாசலில் விளையாடி கொண்டிருந்த ஸ்ரீமடத்தின் துப்புரவு தொழிலாளியின் 2 குழந்தைகளையும் அழைத்தார் மகாபெரியவா. இந்தா, இவாளுக்கு வாங்கி கொடு என்றார் மகாபெரியவா. ஐஸ்கிரீம் கையில் கிடைத்ததும் குழந்தைகளின் கண்கள் சந்தோஷத்தில் விரிந்தன. 3 குழந்தைகளும் ஆனந்தமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் மகாபெரியவா. சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்றார் மகாபெரியவா. இது ரொம்ப சின்ன சம்பவம் என்றாலும் பெரிய சமத்துவம் போதிக்கப்படுகிறது. பகிர்ந்து உண்டால் கிடைக்கும் ஆனந்தத்தால் பரஸ்பர அன்பு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, பிற நலம் எல்லாமே அன்று அந்த குழந்தைகளின் பிஞ்சு மனசில் மகாபெரியவாளுடைய வாக்கு மூலம் அழுந்த பதிக்கப்பட்டது. நாமும் இன்றும் கூட மகாபெரியவாளின் வாக்குப்படி நடக்க நம்மாலான எத்தனத்தை செய்தாலே மகாபெரியவா நம்முடனேயே இருப்பார் என்பதை நிச்சயமாக உணரலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.